இன்றைக்கி ஜனநாயகன் படம் இணையதளத்தில் வெளியாகிருக்கு. இதை வந்து எல்லாருமே பகிர்றாங்க. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து இணையதளத்தில் வந்து பகிரும் பொழுது அது வந்து ஒரு பயம் ஏற்படும். ஏன்னா வந்து அதை பகிரக்கூடாது, பைரசின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பகிரக்கூடாதுன்னா இப்போ இன்றைக்கி தைரியமாக வந்து அது இணையதளத்தில் உள்ளதை தைரியமாக இன்றைக்கி வந்து பகிர்றாங்க. இதை பார்க்கும்பொழுது நமக்கே வந்து ஒரு அதாவது இந்த எதை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு படம் அது வந்து வெளியே வருது, அதை சென்சாரே பண்ணாத ஒரு படம். படத்தை தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது, எங்களை மீறி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து அது அப்படி எப்படி போனது? ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு படத்தை ஒரு படம் அவங்க எடிட்டர்கிட்ட இருக்கும் அல்லது வந்து அவங்ககிட்ட தான் இருக்கும். அது அந்த பட நிறுவனத்தை தாண்டி அது வந்து போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்படி அந்த படம் திருடப்பட்டால் அந்த அந்த யூனிட்டில் உள்ள யாராவது பண்ணியிருக்கலாம் அல்லது ஹேக்கர்ஸ் பண்ணியிருக்கலாம். ஹேக்கர்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரொம்ப வந்து அதை நாம் வந்து ரொம்ப விரிவாக அதை நம்ம பார்க்கணும். எப்படி அந்த ஹேக்கர்ஸ் அதை வெளியில் எடுத்தாங்க அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன ஒரு மிடில் கிளாஸ் வீடு இருக்குது. அந்த மிடில் கிளாஸ் வீட்டில் ஒரு பொருள் திருடு போகுதுன்னா அது ஏதோ பாதுகாப்பு குறைபாடுனால அது இது திருடு போயிருக்கலாம். ஆனால் ஒரு பெரிய வீடு இருக்குது, ஒரு பெரிய பங்களா இருக்குது. அந்த பங்களாவில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லா வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபுல்லாக சிசிடிவி கேமரா போட்டிருக்காங்க, நிறைய பாதுகாப்பு செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. இதையும் மீறி ஒரு பொருள் திருடு போகுது, ஒரு காணாமல் போகுது. அப்போ அந்த வீட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா எப்படி அந்த பொருள் வந்து எப்படி திருடு போச்சு. ஏன்னா இது வந்து நாளைக்கு இப்போ இது ஒரு பெரிய படம். ஜனநாயகங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 300-400 கோடி போட்டு பண்ண படம். அந்தளவுக்கு அந்த படம் வந்து ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் கூட வெளியே போகாது, அந்தளவுக்கு அவங்க பாதுகாத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதே மீறி ஒரு படம் இது ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்துச்சு. அதுக்கப்புறம் முழு படமும் இணையதளத்தில் இன்றைக்கி வந்துருச்சு. எல்லாருமே பார்த்துட்டாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க, நான் பார்த்துட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் வந்து எப்படி ஒரு முழு படமும் எப்படி வந்து போனது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டர்லேருந்து ஒரு பிரிண்ட் எடுத்து வெளியே போடுவாங்க. பிரிண்ட் வந்து ஒரு கிளியர் இல்லாமல் இருக்கும். அதோடைய ஒரிஜினல் பிரிண்ட் வெளியே போகும்போது தான் அந்த படத்தை வந்து நல்லா பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து இந்த படத்தை வந்து ஒரிஜினல் குவாலிட்டியோட இன்றைக்கி வந்து மக்கள் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த படம் எப்படி போனது, இது வந்து ரொம்ப நம்ம ஜாக்கிரதையாக நம்ம வந்து பார்க்கணும். இது யார், இது வந்து இந்த குற்றவாளி யார், ஹூ இஸ் த பிளாக் ஷீப், அந்த கருப்பாடை நம்ம வந்து யாருக்கிட்ட பார்க்கணும். எப்படி அந்த படம் வெளியே போச்சுன்னா அது வந்து ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் உள்ள ஒரு விஷயம் கிடையாதுங்க. நாளைக்கு வந்து ஒரு சின்ன படங்கள் வெளியே வந்த சின்ன படங்கள் எடுக்கிறாங்க, ஒரு 4 கோடி 5 கோடி எடுக்கிறாங்க. அந்த படம் நாளைக்கு வந்து இதே மாதிரி வெளியே வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்க வந்து கடனுடன் வாங்கி அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இதே மாதிரி வந்து இந்த படத்தை இணையதளத்தில் வெளியிட்டாங்கன்னா வந்துருச்சுன்னா அப்போ அவங்க இந்த சின்ன படத்துக்காரங்க நிலைமை என்ன ஆகும்? இதை நம்ம வந்து இப்போயே வந்து இதுக்கான நிறைய பேர் குரல் கொடுத்துருக்காங்க. தயாரிப்பு சங்க அவங்க குரல் கொடுத்துருக்காங்க. இந்த படம் எப்படி வெளிவந்தது, இதை வந்து இதை வெளியிட்டது யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா தான் நாளைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாகும். நாளைக்கு வந்து ஒரு சின்ன படங்கள் நாளைக்கு வந்து தப்பிக்கும். ஏன்னா இப்போ நாளைக்கு வந்து இதே மாதிரி படங்கள் இணையதளத்தில் வெளியாச்சுன்னா அப்புறம் பயந்துகிட்டே இருப்போம், எப்படி இந்த படம் வெளியாகிருமோ. ஏன்னா இப்போ அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பாக உள்ளத ஒரு படம் எப்படி வெளியானது, இதை வந்து யார் வெளியாக்குனது, அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி அதை வந்து சரியாக வந்து அதை வந்து எதுக்காக வெளியிட்டாங்க அந்த இதை நம்ம வந்து கண்டுபிடிச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபா பட்ஜெட் அது. அந்த படம் இன்றைக்கி வெளியே வந்திருக்குன்னா அது நம்ம வந்து ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. நிச்சயமாக இது போன்ற ஒரு விஷயம் இதுக்கு மேலே நடக்கூடாது. ஏன்னா இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கேள்வி போடுறோம். இந்த மாதிரி சென்சார் ஆகாத ஒரு படம் இந்த மாதிரி வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. அது முழு படம் நல்ல ஒரு பக்கா ஒரு தரத்தோடு இன்றைக்கி வெளியே வந்திருக்கு. இந்த மாதிரி இதற்கு மேலும் இந்த மாதிரி நடைபெறக்கூடாது. இதற்கான யார் இதை வெளியிட்டது அந்த நபரை கண்டுபிடிச்சாகணும். அதுக்கு வந்து எல்லாருடைய கடமை இருக்குது. நிச்சயம் இதை வந்து மத்திய அரசாங்கம் தான் அந்த துறையை கை வச்சிருக்கு. அவங்க தான் அந்த துறை வந்து அவங்ககிட்ட இருக்குது. கண்டிப்பாக அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சி தரணும். நன்றி, வணக்கம்.